ஹலோ நண்பா அண்ட் நண்பீஸ், வெல்கம் டு ஃபன் ஜோன் என்டர்டைன்மெண்ட் மீடியா. நான் உங்கள் பாலா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் உங்கள் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும், நான் தாண்ட வேண்டிக்கிறேன். சரி, வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? வருஷத்தோட முதல் நாள் அப்படின்றனால இது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க, இல்லை அட்வைஸாக எடுத்துக்கோங்க. சப்போஸ் இது அட்வைஸாக உங்களுக்கு தோணுச்சுன்னா ஃப்ரீ அட்வைஸ், கேட்டால் கேளுங்க, கேட்காட்டி போங்க. பட் நான் இது ஒரு குட்டி ஸ்டோரியாக சொல்லணும்னு தான் ஆசைப்பட்றேன். சரி, கதைக்குள்ளே போயிடலாமா? ஒரு ஊரில் ஒரு யானை இருந்துச்சு, ஒரு நாய் இருந்துச்சான். அந்த யானையும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சான், அந்த நாயும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சான். ஒரு 6 மாதம் கழித்து அந்த நாய் ஒரு 5 குட்டி போட்டுச்சான். அப்போ அந்த யானைகிட்ட போய் இந்த நாய் கேட்டுச்சான், நீ இன்னும் குட்டி போடலையான்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த யானை இன்னும் போடல அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் இன்னும் 6 மாதம் கழித்து திரும்ப அந்த ஒரு நாய் ஒரு 4 குட்டி போட்டுச்சான். அப்போ அந்த யானைகிட்ட போய் இந்த நாய் கேட்டுச்சான், நீ இன்னும் குட்டி போடலையான்னு. அப்போது இல்லைன்னுச்சான். அப்போது ஒரு மாதிரி இலக்காரமாக பார்த்து சிரிச்சுட்டு வந்துருச்சான். அடுத்து இன்னொரு 6 மாதம் கழிச்சு அந்த நாய் இன்னொரு 3 குட்டி போட்டுச்சான். அப்போ போய் திரும்ப யானைகிட்ட கேட்டுச்சான், நீ இன்னும் குழந்தை பெற்றுக்கலையா அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ அந்த யானை சொல்லிச்சான், அங்கே இருக்கு பார், அதுதான் என்னோடய குட்டி அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ இந்த நாய் இன்னும் இலக்காரமாக என்ன சொல்லிச்சான், இந்த 1.5 வருஷத்தில் நான் 12 குட்டி போட்டேன், நீ ஒன்றே ஒன்று போட்டு இவ்வளோ பெருமையாக பேசுகிறியா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த யானை சொல்லிச்சான், என் ஒரு குட்டி உன் 12 குட்டியோட உருவத்துலேயும் பெருசு, பலத்துலேயும் பெருசு, அறிவுலேயும் பெருசு அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த நாய் அதை கேட்டதும் வாயடிச்சு போய் நின்றுச்சான். அவ்வளோதான், இந்த ஸ்டோரி முடிஞ்சுச்சு. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி போகும்போது அதுக்கான நேரம் காலம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதுக்கு நடுவில் இந்த மாதிரி சின்ன சின்ன வெற்றி அடைஞ்சவங்கெல்லாம் நம்மளை பார்த்து இலக்காரமாகவோ நக்கல் பண்ணிட்டோ ஒரு நையாண்டி பண்ணிட்டோ இருக்க தான் செய்வாங்க. பட் அதை எதையுமே நீங்கள் காதில் எடுத்துக்காமல் நேராக உங்கள் இலக்கு நோக்கி போய்கிட்டே இருங்க. உங்களுக்கு அது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாரல், எனக்கு இந்த கதையில் இந்த மாரல் தான் தோணுச்சு. உங்களுக்கு எதனா மாரல் தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இந்த டாட்டா பை பை சொல்லிக்கிறது நான் உங்கள் பாலா. இது நம்ம ஃபன் ஜோன் என்டர்டைன்மெண்ட் மீடியா. பாய்.